இப்போ தான் செல்லின்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கு. ஏன்னா கூட நடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா படத்துக்குள்ளே வேறு எந்த வகையான முத்த காட்சிகள் நெருக்கமான காட்சிகள் எதுவுமே இல்லை. ஸோ அப்படின்னும்போது நம்ம நெருங்கி பழகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கிறோம். ஐயோ ஐயோ, நான் கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து பேசிட்டேன் சார். இவனுங்க கீழே இருக்க, அதாவது திருவிழாலெல்லாம் இந்த கச்சேரி நடந்துகிட்டு இருக்கும்போது 2 கேரக்டர் எந்திரிக்கும் தெரியுமா நடுவில், அதை மாதிரி கூப்பிட்டு நடுவில் நிப்பாட்டி வச்சுட்டு என்ன பேச வைக்கிறீங்க. சரி, அப்போ சொல்ல வந்த குறைய சொல்லவே முடியாது. அப்படி அப்படி இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருக்கிற மாதிரியான எழுதிட்டார் டைரக்டர் சார். அதனால் அப்போ நான் வந்து மேடம்னே சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் அவங்க வந்து என்னை திட்டி, நீ மேடம் சொன்னா நான் உன்னை சாருன்னு தான் சொல்லுவேன். எப்படி நான் காலின்னு கூப்பிட்னா நீ என்னை செல்லின்னு கூப்பிடு, அவ்வளோதான். நீ என்னை செல்லியாக நினச்சா செல்லின்னு கூப்பிடு. யாரோ ஒரு மேடம் நினச்சா மேடம் கூப்பிட்னாங்க. சரி, அன்னிலேருந்து நான் செல்லின்னு கூப்பிட்றேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி இந்த வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி நான் வேறு எந்த இதை பற்றி பேச வரல. இருந்தாலும் சொல்லிடுறேன், மலையாள நடிகர்கள்னால் கொஞ்சம் அவங்க பயங்கரமாக நடிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படின்னு நம்ம நிறையா பழகிருக்கோம். அந்த படம் சுமாராக இருந்தால் கூட மலையாள படம்னா அது சூப்பராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே போய் பார்க்குறது ஒன்று இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு ரிவ்யூ ஒன்று இருக்குது. ஸோ மலையாளத்துலேருந்து எப்படி பிடிக்கிறாங்க, மலையாளத்தில் என்ன மாதிரி கண்டென்ட் நிச்சயமாக எல்லா ஊர்லேயும் இருக்குது. அதில் நிறைய ஓடுற படம், நல்ல கண்டென்ட் படம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அங்கேயும் சில சுமாரான படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அந்த ஒரு சின்ன பயத்துலேயும் தான் நான் அவங்கள அணுகினேன். ஏன்னா மலையாள நடிகர்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஆப்வியஸாக பயங்கரமாக பண்ணாங்க தான், இல்லைன்னு சொல்ல. எனக்கு என்னென்னா அந்த சவால்லேருந்து அடிக்கி விழுந்துடக்கூடாது, அது எப்படியாவது எதிர்கொண்டு அவங்களோட சேர்ந்து பயணிச்சணுன்ற அந்த ஒரு டாஸ்க் இருந்தது. அது இருந்தது, ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. இன்னும் யதார்த்தமாக நம்ம அதை பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு.